என்னம்மா? என்னண்ணே பகல்லே கனவு காண்றீங்க? ஆமா, நீ வர. நான் எடப்பாடி இப்ப அறிவிச்சிருக்காருல்ல, எப்ப அறிவிச்சாரு? ஆண்களுக்கு இலவச பேருந்து. அதுல பயணம் பண்ணிட்டு இருந்தேன். இடையில இப்படி இறக்கி விட்டேன். என்ன அதெல்லாம் இப்ப பழைய செய்தி ஆயிடுச்சுன்னு. இப்ப புதுசா ஒரு 6 அறிவிப்புகள் அறிவிச்சிருக்காரு. அது என்ன தெரியுமா? என்ன அறிவிப்புமா? ஆரம்பிக்கலாமா? முதியோர்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்கறதா சொல்லியிருக்காருண்ணே. ஆமா, நல்ல திட்டம் தான். உண்மையாவே 1200 ரூபா முன்னாடி தந்துட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 1200ல இருந்து 2000 இப்போ ஓய்வூதியம் ஏற்றி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் இல்ல, ஆதரவற்றவர்களுக்கு, அப்புறம் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் 2000 ரூபா தரேன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய திட்டம் தான். அடுத்து என்ன திட்டமா? அடுத்த திட்டம் இந்த சமையல் சிலிண்டர்கள் 3 கொடுக்கறதா சொல்லியிருக்காருண்ணே. போன தடவை 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. இந்த தடவை 3 சிலிண்டரா குறைச்சிருக்காரு. ஏன்னா நம்மள கடன் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லக்கூடாதுல்ல அப்படிங்கிறதுக்காக குறைச்சிருக்காரு. ஆனா இவர் திமுகவை மட்டும் சொல்லுவாரு. வாழ்வாதார உதவியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும். இத சொல்றீங்க. பெண்களுக்கு 2000 ரூபாய் கொடுத்தப்ப அப்ப அவருக்கு கடன் பிரச்சனை தெரியாதா? அம்மா, அதெல்லாம் அவருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் இருக்கு. அதான் சொல்லிட்டாரு, எனக்கு திறமை இருக்கு, நான் செஞ்சு காட்டுவேன் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் பார்த்து பாருமா எடப்பாடி. 1 ரூபாய் வருமானம் இல்லாத போதே ஆட்சி செய்த கட்சிங்க அதிமுக கட்சி. வருவாய் இல்லாமலேயே ஆட்சி புரிந்த கட்சி அதிமுக கட்சி. இன்னொரு விஷயம், டெல்லியில கூட தீபாவளி ஹோலிக்கெல்லாம் 3 சிலிண்டர்கள் கொடுக்கறதா சொன்னார். அதே நாள்லதான் இவரும் அறிவிச்சிருக்காரு. ஒருவேளை அங்க இருந்து காப்பி அடிச்சிருப்பாரோ? ஆமா, அது இல்லம்மா, டெல்லியில அறிவிச்சது 2 சிலிண்டர் தான் அறிவிச்சாங்க. ஹோலி தீபாவளி 2க்கு. ஒன்னு எக்ஸ்ட்ரா போட்டு எங்க எடப்பாடி 3 சிலிண்டரா தராரு. அதனால வருஷத்துக்கு 3 சிலிண்டர் ஃப்ரீ. பெண்களுக்கு தான் ரொம்ப முக்கியமா இருக்கும் கண்டிப்பா. அதே மாதிரி மாணவர்களுக்கான கல்வி கடனை ரத்து பண்றதா சொல்லியிருக்காரு. ஆமாமா, மாணவர்களுக்கு இது வருஷம் அறிவிக்கிற திட்டம் தான். எல்லா கட்சிகளுமே இந்த தேர்தல் அறிக்கையில அறிவிப்பாங்க. ஆனா இது செயல்படுத்துறது தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஒரு வீட்டுல இருந்து முதல் பட்டதாரி இளைஞரா வர எல்லா இளைஞர்களுக்கும் இது ரொம்ப முக்கியமான இருக்கும். ஏன்னா எல்லாமே கடன் வாங்கி தான் படிக்க வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். ஆனா இதை இளைஞர்களோட ஓட்டுக்காக அறிவிச்சாரா இல்ல உண்மையாவே இளைஞர்களுக்கு நல்லது பண்ண அறிவிச்சாருங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். வங்கிகள் பெற்ற கல்வி கடன் தள்ளுபடி செய்யும் வகையில் அத்தொகையை அரசே ஏற்கும். எல்லா கட்சிகளும் வாக்குறுதிகள் கொடுக்கறது உறுதிதான். ஆனா அதிமுக ஆட்சியில ஏற்கனவே கல்வி கடனை ரத்து பண்ணிருக்காங்களே. ஆமா, கொரோனா காலத்துல ரத்து பண்ணாரு நீ சொல்றது. ஏன்னா இப்ப யாருக்குமே வருமானம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ரத்து பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா அதிமுக மேல பயங்கரமான விமர்சனம் வருங்கிறதுனால தான் அதை ரத்து பண்ணி மக்களோட அன்பை சம்பாதிக்கிறதுக்காக ரத்து பண்ணாரு. இப்போ கொரோனா கிடையாது, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா இப்ப யாரு கல்வி கடன் ரத்து பண்றாங்களோ அவங்க தான் இங்க டாப்பு. அதை எடப்பாடி அதை செயல்படுத்துவாரா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜல்லிக்கட்டுல உயிரிழந்தவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி வேற ஒரு அரசியல் கணக்கு இருக்குன்னு சொல்றாங்க. என்ன அரசியல் கணக்குமா? இப்பதான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய கடைசி இந்த வருஷத்துலதான் சொல்லியிருக்காரு, மாடுபிடி வீரர்களுக்கு அரசு வேலை கொடுக்குறோன்ட்டு. எங்க அவங்க மதுரை சார்ந்திருக்கிற ஓட்டுகள் எல்லாம் திமுக பக்கம் போயிடுமோ அப்படின்றதுக்காக அதை கவர் பண்ற விதமா இந்த வாக்குறுதி இருக்குன்னு சொல்றாங்க. தமிழர்கள் வீர விளையாட்டுக்கான ஜல்லிக்கட்டில் வீரர்கள் காளையை பிடிக்கும் போது அசம்பாவம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவரது குடும்பத்தாருக்கு ரூ. 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். ஆமாமா, ஜல்லிக்கட்டுக்கு அறிவிச்சு தானே ஆகணும். ஏன்னா அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது தான் தமிழ்நாடு முழுக்க ஜல்லிக்கட்டை தடை செய்ய சென்ட்ரல்ல இருந்து அழுத்தம் கொடுக்கும்போது அதுக்கு மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடந்துச்சு. அதிமுக ஆட்சியில தான் மிகப்பெரிய கலவரங்களும் நடந்துச்சு. ஸோ அந்த ஜல்லிக்கட்டு படை எல்லாத்தையும் நமக்கு வாக்கா மாற்றணும்னா என்ன பண்ணணும்? எடப்பாடி இந்த மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு நிறைய அறிவிப்புகள் விடணும். அதனாலதான் இந்த அறிவிப்பை விட்டுருக்காரு. அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. என்ன ஸ்ட்ராட்டஜி? ஜல்லிக்கட்டு படையை சார்ந்த எல்லா ஓட்டும் அவருக்கு வரணுங்கிறது தான் அவரோட மாஸ்டர் மைண்டு. ஓகேண்ணே, வரப்ப ஒரு தகவல் கிடைச்சது. இபிஎஸ் அவர்கள் அந்த 10 தோல்வி பழனிசாமி பேரை மாத்தணும்னு நிறைய ஜோசியெல்லாம் பாக்குறாராமே. சொல்றது யாரு? நம்ம பழனிசாமி. 10 தோல்வி பழனிசாமி. இப்ப தேர்தல் அறிக்கை விட்டார்ல, இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான நபர் இருக்காரு. அவர்தான் நீ சொன்ன ஜோதிடர். ஆமா, கடந்த 17ஆம் தேதி முதல் கட்ட தேர்தல் வாக்குறுதியை விட்டாங்கல்ல, அந்த வாக்குறுதியை அறிவிக்கிற அந்த நேரம் நல்ல நேரம் பார்த்து தான் அறிவிச்சாரு. 11 மணில இருந்து 12 மணி வரைக்கும் நல்ல நேரம். ஓகேவா? அந்த நல்ல நேரத்துல அறிவிச்சுனா எல்லாமே சக்சஸ் தான். இனிமே எடப்பாடி சக்சஸ் ஆகணுங்கிறதுக்காக ஜோதிடர் கொடுத்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. அதனால நீங்க இனிமே 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்லவே முடியாது. இனிமே வெற்றி ஜெயம்தான். இப்ப நேத்து கூட அப்படிதான் நல்ல நேரம் பார்த்து தான் அறிவிச்சிருக்காரு. தேர்தல் போரிலே எதிரிகளை ஓட ஓட விரட்டி வெற்றி கொடி நாட்டுவோம். செய்வீர்களா?
இப்ப எல்லா கட்சிகளும் மக்களோட கோரிக்கை என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதுக்கு ஒரு குழு போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்களாம். ஆனா எல்லாருக்கும் முன்னாடி முந்திக்கிட்டாரு இபிஎஸ் அவர்கள். ஏன் இந்த தடவை முந்திக்கிட்டாருன்னா, போன தடவை வந்து திமுக தேர்தல் அறிக்கையை காப்பி அடிச்சு அதிமுக வெளியிட்டுதுன்னு சொல்லி அவர் மேல வந்து நிறைய விமர்சனம் வந்துச்சு. ஆமாமாண்ணே, அந்த பிரஸ் மீட்ல கூட எல்லாரும் கேட்டாங்க, நீங்க திமுக வாக்குறுதிகளை காப்பி அடிச்சிங்களான்னு. ஆனா அதுல அவர் கொடுத்த பதில் தான் இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்னு நினைக்கிறேன். ஏன்னா திமுக முன்னாடி வாக்குறுதி கொடுத்துருச்சு, ஆனா அவங்க 4 மணிக்கு கொடுத்தாங்க. இவர் வந்து மறுநாள் 3 மணிக்கு கொடுத்துட்டு அவங்கள விட 1 மணி நேரம் முன்னாடி நான் தான் கொடுத்தேன்னு ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருந்தாருண்ணே. அதான் அதுல காப்பி அடிச்சுன்னு சொல்லி வைரல் ஆக்குனதுனாலதான் இந்த தடவை வந்து முதல் கட்டம் 2வது கட்டம்னு அடுத்து 3வது கட்டம் வேற ஒண்ணு வச்சிருக்காரு. கண்டிப்பா அதுல இன்னொரு ட்விஸ்ட் வச்சிருப்பாரு. இந்த நெருக்கடியெல்லாம் தாண்டி திமுக என்ன திட்டங்களை வெளியிட போகுதுன்னு தான் ஒரே கேள்விக்குறியா இருக்கு. இந்த தடவை திமுக தேர்தல் அறிக்கையை எப்படி தயாரிக்கிறாங்கன்னா, அந்த கதாநாயகி அப்படின்ற பேரை வச்சுதான் அந்த குழுவே செயல்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, ஏன் கதாநாயகின்னு வச்சாங்கன்னா மகளிருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்றத காட்டுற விதமா அந்த கதாநாயகி பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் கதாநாயகியா இருக்கக்கூடாது தேர்தல் அறிக்கை? ஏன்னா திமுகவுக்கு வந்து அதிகமா பார்த்தா பெண்களுக்கு வந்து அதிகமா திட்டங்கள் அறிவிச்சுதான் அவங்க வந்து தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ இலவச மகளிர் பேருந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க. அதனாலதான் இப்போ பெண்களுக்கான அந்த திட்டங்களை வந்து திமுக வந்து செயல்படுத்துறதுல ரொம்ப ரொம்ப சீக்கிரமா செயல்படுறாங்க. ஆமாண்ணே, அதே மாதிரி இந்த தேர்தல் அறிக்கையை அவர் வெளியிட்டார்ல, அப்ப வெறும் தேர்தல் அறிக்கையை மட்டும் சொல்லல, விஜயும் டச் பண்ணி பேசியிருக்காரு. விஜய் ஆமா கேள்வி கேட்டிருக்காரு தானே விஜய, முதல்ல பிரஸ் மீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. 72 நாள் கழிச்சு தான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அந்த சம்பவத்தோட்டு 72 நாட்கள் ஒரு கட்சி தலைவரே வெளியே வரல. நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல. கரூர் பிரச்சனை அப்ப எல்லாருக்கும் முன்னாடி முதல்ல ஆதரவு கொடுத்தது இபிஎஸ் தான். ஆனா இப்ப டோட்டலா மாறி கரூர் பிரச்சனையில ஓடினவரே விஜய் தான்றத ஒவ்வொரு இடத்துலயும் பதிவு செஞ்சுட்டு வராரு. இப்போ முதல்ல வந்து அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறது வந்து அதிமுக சார்பா தான். முதல்ல 2 கட்டம்னு அறிவிச்சிருக்காங்க. ஆனா தாவேகா இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்ப திமுக தேர்தல் அறிக்கை ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. அவங்களும் குழு போட்டிருக்காங்களாம். தாவேகாவும் குழு போட்டிருக்காங்களா? அது யாருக்குமே தெரியாது, நம்ம சொன்னாதான் தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி ஒவ்வொரு கட்சியும் மக்களுக்கான ஒரு நல்லதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அறிக்கையை ரெடி பண்றாங்க. ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு அந்த தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாத்தையும் அவங்க செயல்படுத்துறாங்களா அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்குன்னு. கண்டிப்பா இப்ப திமுக தேர்தல் அறிக்கை போன தடவை அறிவிச்சாங்க. அதுல எவ்வளவு செயல்படுத்தினாங்கன்னு நம்ம எடுத்து லிஸ்ட்டை பார்த்தோம்னா நிறைய அதுலயும் வந்து ஓட்டை இருக்கதான் செய்யுது. அதை இன்னொரு தலைப்புல நம்ம கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா திமுக தேர்தல் அறிக்கை போன தடவை விட்டாங்க, இந்த 5 வருஷத்துல என்ன செஞ்சாங்க அப்படிங்கறத வந்து நம்ம இன்னொரு வீடியோல கண்டிப்பா பார்ப்போம்.